COVID-19 வேக்சின்ஸ் தொடர்பாக மக்கள் மத்தியில் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன, நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் இந்த வேக்சின் வருவதற்கு முன்பாக பார்ப்போமாக இருந்தால் ஏதாவது ஒரு மருந்து வராதா, எங்களுக்கு ஒரு தீர்வு வராதா என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட இப்போது இந்த வேக்சினை கட்டாயமாக போட வேண்டுமா, இதற்கு பின்விளைவு இருக்கிறதா, ஏதாவது சிக்கல் இருக்கிறதா, இதற்கு பின்னால் ஏதாவது அரசியல் இருக்கிறதா, இப்படி நிறையவே நாங்கள் பேசுவதை கேட்டிருக்கிறோம். நான் இந்த கிங்ஸ்மில் UK உள்ள கிங்ஸ்மில் வைத்தியசாலையில் ஒரு பொது வைத்திய நிபுணராகவும் அகஞ்சுரப்பியல் துறையில் நிபுணராகவும் வேலையாற்றுகின்றேன். இங்கு நாங்கள் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஒரு தொடர்ச்சியாக COVID-19 நோயாளிகளை பார்த்து கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் உலகம் முழுக்க வெளியாகக்கூடிய எல்லா விதமான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், அதாவது ஆராய்ச்சி கட்டுரைகள், அது சம்பந்தமான கூட்டங்கள், அது சம்பந்தமான கான்ஃபரன்ஸுகள், பொதுவாகவே ஒரு ரிமோட் கான்ஃபரன்ஸாக இருக்கும். அவ்வாறானவற்றின் மூலம் தொடர்ச்சியாக என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்போது மருத்துவ உலகம் இந்த கொரோனா வைரஸ் தொடர்பாக முழுமையான தகவல்களை தெரிந்திருக்கிறது. இது முதலாவது முக்கியமான கேள்வி. அதற்கு சுருக்கமாக சொல்வதாயிருந்தால் நான் ஆம் என்று சொல்வேன். ஏனெனில் உண்மையில் ஏனைய வைரஸ் தொற்றுகள், அதாவது புதிதாக வெளியாகிய வைரஸ்கள், உதாரணமாக HIV என்று எடுத்துக்கொள்வோம். HIV தொற்றை சரியாக கண்டுபிடித்து அதன் தன்மைகளை கண்டுபிடித்து அது எவ்வாறு உடம்பில் வேலை செய்கின்றது, என்ன நடக்கின்றது என்பதை கண்டுபிடிப்பதற்கு கூடிய காலம் எடுத்தது. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் அல்லது COVID-19 வைரஸை கண்டுபிடிப்பதற்கு மிக மிக குறுகிய காலம்தான் எடுத்தது. உண்மையில் சீனாவில் நவம்பர் மாதத்தில் இந்த வைரஸ் தொற்று உண்டானதில் இருந்து ஒரு சில கிழமைகளுக்குள் அந்த வைரஸின் முழுமையான அந்த ஜெனட்டிக் கட்டமைப்பு, அதாவது அந்த ஜீன்ஸுடைய கட்டமைப்பு உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அது உடனடியாக ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் போன்ற பல்வேறு வளர்ச்சி அடைந்த நாடுகளில் உள்ள முக்கியமான யூனிவர்சிட்டிகளுக்கு, அதாவது ஆராய்ச்சி மையங்களுக்கு பரிமாற்றப்பட்டு அவை உடனடியாக அவற்றுக்குரிய பரிசோதனை முறைகள், அதாவது PCR பரிசோதனை, ஆன்டிபாடி ஆன்டிஜன் பரிசோதனைகள் இவ்வாறு பல ஆரம்பிக்கப்பட்டன. அதே போன்று பல நாடுகள் வேக்சின் தயாரிப்பிலும் உடனடியாக இறங்கிவிட்டன. சுமார் ஒரு மாதம் அல்லது 2 மாதம் செல்லுவதற்கு முன்னர் வேக்சின் தயாரிப்பிலும் இறங்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம், இந்த கொரோனா வைரஸ் என்பது பல காலங்களாக 50 அல்ல, ஒரு 70 வருடங்களுக்கு மேலாக தெரிந்த ஒரு வைரஸ். அதாவது கொரோனா வைரஸ் என்பது பொதுவாக தடிமனை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ். அடுத்ததாக இந்த கொரோனா வைரஸின் மாற்றம் ஏற்பட்ட வைரஸ்கள், அதாவது சாஸ் வைரஸ் என்று ஹாங்காங்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலும் முக்கியமாக அந்த வைரஸை ஆரம்பத்தில் கண்டுபிடித்தவர் ஒரு இலங்கையில் ப்ரொஃபஸர் மலிக் பீரிஸ் என்று சொல்பவர். அதன் பின்னர் MERS என்று சொல்வோம், மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் வைரஸ் என்று சொல்லி, இவையெல்லாம் இந்த கொரோனா வைரஸிலிருந்து மாற்றம் அடைந்த வைரஸ்கள். எனவே அதன் இன்னும் ஒரு மாற்றம் அடைந்த வைரஸ் தான் இந்த COVID-19 அல்லது SARS-CoV-2 என்று சொல்லக்கூடிய வைரஸ். தற்போது நாங்கள் அதற்கு சாதாரணமாக கொரோனா வைரஸ் என்றே பெயர் வைத்து விட்டோம். ஆனால் இது கொரோனா வைரஸிலிருந்து மாற்றம் அடைந்த ஒரு விதமான கொரோனா வைரஸை தவிர அந்த அடிப்படையான கொரோனா வைரஸ் அல்ல. எனவே இவற்றின் அந்த தன்மைகளை அறிவதிலும், இவற்றின் அந்த வேக்சின் உருவாக்குவது அல்லது ஆன்டிபாடி டெஸ்ட்களை உருவாக்குவது, ஆன்டிஜென் டெஸ்ட்களை உருவாக்குவது அல்லது PCR டெஸ்ட்களை உருவாக்குவதற்கு மிக இலகுவாக இருந்தமைக்கான காரணம் இதுதான். இந்த வைரஸ் ஏற்கனவே ஓரளவுக்கு அல்ல, நன்றாகவே அறியப்பட்டிருந்தது என்பதனால் தான் மிக இலகுவாக செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் இது கொஞ்சம் வேறுபட்டதாக இருப்பதனால் அந்த நோயை ஏற்படுத்தும் முறைகளில் பல வித்தியாசங்கள் காணப்பட்டன. இது நுரையீரலை மிக கடுமையாக பாதித்தது. அதே போன்று நாங்கள் திடீரென அவதானித்தோம், உடலில் கூடுதலான இரத்தம் கட்டியாவதை அதிகரித்து பல்வேறு விதமான நோய்களை, நுரையீரல் உட்பட வேறு விதமான நோய்களை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் பல்வேறு விதமான இப்படியான சிக்கல்கள் ஏற்படுவதை அவதானிக்க முடிந்தது. தற்போதைய நிலையில் நான் சொல்வேன், பெருமளவான விடயங்களை நாங்கள் தற்போது மிக தெளிவாக விளங்கி இருக்கின்றோம். இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து 2-3 கேள்விகள் மனதில் வருது. முதலாவது கேள்வி, ஆரம்பத்திலேயே அதன் கட்டமைப்பை கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மருந்தை தயாரிப்பதற்கு ஏன் கிட்டத்தட்ட 1 வருடம் எடுத்து
மருந்து தயாரிப்பதில் உள்ள பிரச்சனை என்னவெனில் வைரஸ்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்டீரியா என்று எடுத்துக்கொண்ட இப்போ நாங்கள் நியூமோனியா ஏற்பட்டது என்று சொல்லுவோம், அல்லது எங்களது காலில் கிருமி ஏற்பட்டு ஒரு செல்லுலைட்டிஸ், ஒரு சிவப்பு நிறமான ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று வந்து அல்லது சைனசைட்டிஸ் என்று சொல்லுவோம், சைனஸில் கிருமி ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுவோம். அவ்வாறு ஏற்பட்டால், அதாவது டைஃபாய்டு ஏற்பட்டால், அவை பாக்டீரியா கிருமிகள். அவை உடம்பினில் சென்று இரத்தத்துடன் கலந்து இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றுக்கு எங்களுக்கு நேரடியாக மருந்து செய்யலாம். ஆனால் வைரஸ்களை பொறுத்த வரைக்கும் வைரஸ் ஒரு களம் அல்ல, ஒரு முழுமையான களம் அல்ல. அது அதில் ஒரு RNA அல்லது DNA துணிக்கைகள் கொஞ்சம் காணப்படும், சில வேளை ஒரு கேப்சூல் காணப்படும். இந்த துணிக்கை அது நேரடியாக உடம்பினுள் போய் அது வெளியே இருக்கும்போது அதனால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது, அதாவது மல்டிப்ளிகேஷன் செய்ய முடியாது. உடம்பினுள் சென்றவுடன் அது எமது உடம்பில் உள்ள களங்களுடன் ஒன்றிணைந்து அந்த உடம்பினுடைய டிஎன்ஏக்களை அல்லது எங்களது களங்களில் காணப்படக்கூடிய அந்த ஜெனட்டிக் அந்த உறுப்புகளை அந்த ஜெனட்டிக் அந்த டிஎன்ஏ அல்லது RNA போன்ற பகுதிகளை பாவித்து, உண்மையாக எங்களது டிஎன்ஏயை பாவித்து அங்குதான் அது தனது பெருக்கத்தை செய்து கொள்ளும். எனவே இந்த வைரஸ் களங்களுடன் இணைந்து விட்டால், அந்த வைரஸை கொள்வதாயிருந்தால் எங்களது களத்தையும் சேர்த்து கொண்ட, உதாரணமாக நுரையீரலினுள் இருந்தால் முழுக்க நுரையீரலை அழித்தால் தான் அந்த வைரஸையும் அழித்து விடலாம். எனவே அதனை அழிக்காமல் அதன் உடம்பில் உள்ள எங்களது களங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் மருந்து செய்வது என்பது மிக மிக கடினமானது. அதனால்தான் HIV வைரஸுக்கு கூட மருந்து கண்டுபிடிப்பதில் மிக கடுமையான சிக்கல்கள் இருந்தன. ஆனால் தற்போது HIV வைரஸுக்கு உள்ள மருந்துகளின் அடிப்படையில் பலர் முற்றாக குணமடையக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்கள். ஆனால் HIV வைரஸுக்கு அப்படியான ஒரு மருந்து கண்டுபிடிப்பதற்கு சுமார் நான் நினைக்கின்றேன் 30 வருடங்களை தாண்டிவிட்டது. இதில் உண்மையில் நாங்கள் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த COVID-19 அல்லது கொரோனா வைரஸுக்கு தற்போதும் நேரடியாக இந்த வைரஸை கொன்று விடுவதற்கு நேரடியான மருந்து கிடையாது. ரெம்டெசிவிர் என்ற மருந்து தற்போது அமெரிக்காவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த ரெம்டெசிவிர் எனப்படிய மருந்து உண்மையில் வைரஸை ஒரு லேப்பில் வளர்த்தால் அங்கு அதனை கொல்லக்கூடிய தன்மை அதற்கு இருக்கின்றது. ஆனால் மனிதனுக்கு அதை ஏற்றும் போது, ஊசியாக ஏற்றும் போது அதன் மூலம் முழுமையாக அதனை கொன்றுவிட முடியுமா என்பதில் தற்போதும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவில் பாவினைக்கு அதனை அனுமதித்திருக்கின்றார்கள். இந்தியாவில் பெருமளவு பாவிக்கின்றார்கள். எங்களுக்கு விளங்குகின்றபடிக்கு மிக அதாவது ஆரம்ப கட்டத்தில் இந்த மருந்தினை பாவித்தால் சில வேளைகளில் இந்த வைரஸை கொன்றுவிடக்கூடிய ஒரு மருந்தாக ரெம்டெசிவிர் அமையலாம். ஆனால் இந்த வேக்சின்கள் எனப்படுவது உண்மையில் நோயை வராமல் தடுப்பதற்குரிய மருந்துகளை தவிர நோய் வந்த பின்னர் நோய் கிருமியை அழிக்கக்கூடிய மருந்து அல்ல என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த இடத்துல நிறைய கேள்விகள் இருக்கு. ஒவ்வொன்றாக அந்த கேள்விகளை கேட்கிறேன். கேள்வி இந்த வைரஸ் தொடர்பான COVID-19 வைரஸ் தொடர்பான கேள்வி இருக்கிறது. எங்களுடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலால் இந்த வைரஸை கண்டுபிடிப்பது கடினம் அப்படின்ற ஒரு விஷயம் பரவலா சொல்றாங்க. அது எவ்வளவு? ஆமாம், எமது நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ஒரு வைரஸ்கள் அல்லது பாக்டீரியாக்கள் எமது உடம்பினுள் செல்லும் போது அவை எங்களது, அதாவது அந்த உதாரணம் வைத்துக்கொள்வோம், ஒரு 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 காவல் அரணை தாண்டி யுத்தம் செய்வதற்கு சோல்ஜர்ஸ் உள்ளே செல்ல முயற்சிக்கின்றார்கள். ஒரு மன்னனின் காவலரனை தாண்டி கொண்டு உள்ளே செல்ல முயற்சிக்கின்றார்கள். அந்த இடத்தில் ஒரு சில காவலர்களை வைத்திருப்பார்கள் கேட்டில். அந்த கேட் காவலர்களை சில வேளை தாண்டி கொண்டு சிலர் செல்லலாம். ஏனெனில் அது அங்கு அந்த கேட் காவலர்கள் உறுதியாக இருக்கின்றார்களா அல்லது வரக்கூடிய எதிரிகள் உறுதியாக இருக்கின்றார்களா என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது. அது போன்றுதான் இந்த வைரஸ்களும். இந்த வைரஸ்கள் சில வேளைகளில் உதாரணமாக வைத்துக்கொள்ளும், ஒருவருக்கு ஒரு 2 மீட்டர் தூரத்தில் ஒரு நோயாளியை சந்திக்கின்றார். அவர் இருமுகின்றார். அப்படி இருமும் போது அவரது உடம்பினுள் ஓரளவுக்கு வைரஸ் செல்லும், ஒரு சிறிய அளவு வைரஸ் செல்லும். அந்த சிறிய அளவு வைரஸை உடம்பில் உள்ள அந்த லிம்போசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய களங்கள் அங்கு அழித்துவிடும். ஆனால் சில வேளை பெருமளவு வைரஸ் உள்ளே சென்றால், உதாரணமாக நீங்கள் மிக மிக குறுகிய தூரத்தில் இருந்தால் அல்லது உங்களது கைகளில் கூடிய அளவு வைரஸ்கள் எங்கோ இருந்து அது உங்களது கைகளில் பட்டு திரும்ப நீங்கள் வாயினூடாகவோ அல்லது மூக்கினூட உள்ளே சென்று விட்டால் சில வேளை உங்களது அந்த இம்யூன் சிஸ்டத்தினால் அதனை தடுக்க முடியாத நிலை ஏற்படலாம். அதே போன்று சிலரது இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி
மிக நன்றாக இருக்கும், சிலருக்கு அது மோசமாக இருக்கும். எனவே அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைமையில் இருக்கும். அதனால் தான் நாங்கள் அவதானிக்கிறோம், சிலருக்கு இந்த வைரஸ் தொற்று அந்த கிருமிக்கு அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகினாலும் அவர்கள் உண்மைக்கு அவர்களுக்கு நோய் ஏற்படுவதில்லை, ஆனால் சிலருக்கு நோய் ஏற்படுகின்றது. எனவே தான் இந்த வைரஸுக்கும் அந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இடையில் உள்ள அந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்கின்றார்களோ அவர்கள் முன்னிற்பார்கள். அதாவது வைரஸ் ஒன்று செல்வதா அல்லது வைரஸை நாங்கள் தாக்கி அழித்து விடுவதா என்பது. இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்துகள், இந்த வேக்சின் தயாரிப்பு சம்பந்தமாக நிறைய திரும்ப ஒரு வார்த்தையை அடிக்கடி பார்த்தேன், இந்த ஹெர்ட் இம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தேன். அந்த இலக்கண அடிப்படையில் இந்த வேக்சின்கள் தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. விளக்கு அந்த ஹெர்ட் இம்யூனிட்டி என்று சொல்லப்படுவது என்னவெனில், நாங்கள் உண்மையில் இங்கிலாந்தில் நாங்கள் அந்த முறையைத்தான் செய்வோம் என்று ஆரம்பத்தில் எதிர்பார்த்திருந்தோம். அதாவது எல்லோருக்கும் ஓரளவுக்கு நோய் ஏற்பட்டு, ஏனெனில் இந்த நோய் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நோயை பற்றி கூறும்போது பலர் சொல்வார்கள் மிக கொடிய நோய் என்று. நான் அந்த வசனத்தை பாவிக்க விரும்புவதில்லை. ஏனெனில் இது ஒரு ஃப்ளூ என்று சொல்லுவோம் நாங்கள். ஃப்ளூ எல்லோருக்கும் வந்தால் எப்படி இருக்கும் அது போன்று அதற்கு ஒப்பிடலாம். ஆனால் இது முழு உலகிலும் பெருந்தொகையான மக்களுக்கு ஏற்படுவதனால் மரணங்கள் 1% கீழே இருந்தால் கூட அந்த மரணங்களின் இலக்கங்கள் கூடுதலாக இருக்கும். அதாவது இலட்சக்கணக்கான மக்களுக்கு ஏற்படும் போது அதில் ஒரு 1000-ல் ஒருவர் அல்லது 100-ல் ஒருவர் மரணித்தால் கூட அது இலக்கங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வரும். எனவேதான் இந்த நோயை பற்றி கவலைப்பட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அதனால் அந்த காரணத்தினால் அந்த மரண வீதங்கள் அவ்வளவு பெரிதாக இருக்க மாட்டாது என்ற நோக்கத்தில் இங்கிலாந்து அரசாங்கம் உண்மையில் முடிவெடுத்தது, நாங்கள் ஹெர்ட் இம்யூனிட்டி என்ற கன்செப்டுக்கு போகலாம் என்று. அதாவது எல்லோருக்கும் நோய் ஏற்பட்ட பின்னர் அவர்கள் தானாக அந்த நோய் கிருமிக்கு எக்ஸ்போஸ் ஆகி, அதாவது நோய் கிருமி உடலில் ஏற்பட்டு அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிவிடும். அதாவது அதுதான் நாங்கள் ஹெர்ட் இம்யூனிட்டி என்று சொல்வது. இனி அந்த முறையில் செல்லும் போது பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் பல மரணங்களை சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. உண்மையில் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பாரிய தாக்கமாக இருந்தது. அந்த கேர் ஹோம்களில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் பெருமளவு மரணித்து விட்டார்கள். எனவே அந்த காரணத்தினால் தான் இந்த வேக்சின் முக்கியமாக தேவைப்படுகின்றது. ஏனெனில் வேக்சின் ஏற்றுவதும் அந்த ஹெர்ட் இம்யூனிட்டிக்கு ஒரு வகையில் சமனானது. அதாவது நாங்கள் பெரும்பாலான மக்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு 70% மக்களுக்கு இந்த வேக்சினை கொடுக்க முடியும் என்றால் 70% மக்களின் உடம்பில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அப்போது அது உண்மையில் ஒரு ஹெர்ட் இம்யூனிட்டி என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது 70% மக்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு அந்த கிருமி ஏற்பட்டாலும் கிருமி உடம்பினுள் சென்றால் கூட நோய் ஏற்பட மாட்டாது. எனவே அது மற்றவர்களுக்கு பரவ முடியாது என்ற அந்த 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 கன்செப்டின் மூலம் தான் நாங்கள் இதனை செய்கின்றோம். பொதுவாக ஒரு நோய்க்கு 2 விதமான மருந்துகள் சொல்வார்கள். ஒன்று வரமுன் காப்போம், அடுத்தது வந்தபின் காப்போம். இந்த வரமுன் காப்போம் என்பதுதான் வேக்சின்கள் வரை. ஆனால் வந்தபின் காப்பது, அதாவது ஒருவருக்கு இந்த COVID-19 வைரஸ் தொற்று ஏற்பட்டாக பிறகு காப்பது அப்படின்றது இன்னும் ஒரு விஷயமாக இருக்கு. இந்த வேக்சின்கள் ஒரு நோய் வந்தவருக்கு எவ்வளவு தூரம் பயன்படும் என்று நோய் வந்தவருக்கு இந்த வேக்சினால் உண்மையில் நோய் வந்தவருக்கு என்றால் இதில் கவனமாக இருக்க வேண்டும். தற்போது நோயாக இருப்பவர், காய்ச்சலோடோ அல்லது ஏதோ ஒரு அறிகுறியோடோ இருப்பவருக்கோ, அல்லது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்தியம் செய்யப்பட்டு கொண்டு இருப்பவருக்கோ இந்த வேக்சினினால் எந்த பலனும் கிடைக்க மாட்டாது. இந்த வேக்சின் என்பது இந்த வைரஸை உடனடியாக கொல்லக்கூடிய ஒரு மருந்து அல்ல. இங்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவராக இருந்தால், பொதுவாக நாங்கள் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் நான் கனடா மற்றும் அமெரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள், எல்லா நாடுகளும் இதே நடைமுறை தான் பின்பற்றப்படுகின்றது. அதாவது இந்த காய்ச்சல் இருந்தால் அல்லது தலைவலியோ காய்ச்சலோ ஏதோ ஏனைய அறிகுறிகளோ இருந்தால் நாங்கள் அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதில்லை. அவர்களுக்கு உடம்பில் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட தொடங்கும் போதுதான் அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்போம். மற்ற எல்லோரும் 10 நாட்கள் வீட்டில் இருந்தால் தானாக குணமாகி விடுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் உண்மையில் டெக்ஸாமெத்தசோன் என்று சொல்லக்கூடிய மருந்தை பாவிப்போம். அது என்ன செய்கின்றது என்றால் அந்த வைரஸினால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை
தவிர்த்து அவர்கள் அவசரமாக குணமடைவதற்கு உதவி செய்கின்றது. அது உண்மையில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நான் ஏற்கனவே சொன்னபடி செய்யப்பட்ட ஆராய்ச்சி மூலம் மிக தெளிவாக ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மருந்தாக இருக்கின்றது. அதை தவிர இந்த வேக்சின் மூலம் நாங்கள் நோய் ஏற்பட்டவரை குணமடைய செய்ய முடியாது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி வரும். இந்த ஒருமுறை நோய் ஏற்பட்டு, உதாரணமாக வைத்துக்கொள்ளும் 3 மாதங்களுக்கு முன்னர் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டது, அவர் தற்போது வேக்சின் எடுக்க வேண்டுமா என்று கேட்டால் நான் சொல்வேன் ஆம் என்று. ஏனெனில் இந்த முதல் முறை நோய் ஏற்பட்ட ஒருவருக்கு 2வது முறையும் நோய் ஏற்பட்ட இடங்கள் இருக்கின்றன. அதே போன்று முதன்முறையில் நோய் ஏற்பட்டவர் பலர்களுக்கு அந்த உடம்பில் நியூட்ரலைசிங் ஆன்டிபாடி என்று சொல்வோம், அதாவது அந்த நோயை முற்றாக, அதாவது கிருமி உள்ளே சென்றாலும் அந்த கிருமியை வளர விடாமல் தடுக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடி உருவாகுவது போதாது என்ற நிலைமை தான் காணப்படுகின்றது. எனவே முதலாவது முறை ஒருவர் நோய் ஏற்பட்டிருந்தாலும் அவரும் அந்த வேக்சினை எடுத்துக்கொள்வதுதான் சிறந்தது. டாக்டர் கமால் நாசருடன் முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு முறை இந்த COVID-19 வைரஸ் பாதிப்பு வந்தவருக்கு அவருடைய உடம்பில் முழுமையான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணலாம். முற்றாக இதில் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தற்போது எங்களுக்கு இருக்கின்ற அனுபவம் 1 வருடம்தான். இன்னும் சில வருடங்கள், சில வேளைகளில் இன்னும் கூடுதலான விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கலாம், இன்னும் பல விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் தற்போதைக்கு எங்களுக்கு அதில் ஒரு பாரிய சந்தேகம் காணப்படுகின்றது. பலருக்கு சரியான அளவில் அந்த உடம்பில் ஆன்டிபாடி உருவாகி இல்லை என்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எங்களுக்கு 100% சரியாக சொல்ல முடியாது, அவர்களுக்கு முற்றாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்று சொல்ல முடியாது. உதாரணமாக நாங்கள் பிரித்தானிய பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சனை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவருக்கு நான் நினைக்கிறேன் மார்ச் மாதம் என்று நினைக்கின்றேன், மார்ச் மாதத்தில் அவருக்கு நோய் ஏற்பட்டு அவர் ஐசியூவில் கூட இருந்தார். ஆனால் திரும்ப அவர் அண்மையில் சுமார் 1 மாதத்துக்கு முன்னர் அவருடன் கூட ஒரு மீட்டிங்கில் இருந்த இன்னொரு எம்பிக்கு கொரோனா வைரஸ் COVID-19 பாசிட்டிவ் என்று ரிப்போர்ட் வந்தவுடன் அவர் தானாக 2 கிழமைகளில் 2 கிழமை செல்ஃப் ஐசோலேஷன் தனிமைப்படுத்தலில் இருந்தார். காரணம், அவருக்கு திரும்ப ஏற்படுமா இல்லையா என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு சரியான விடையும் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதனால் அவர் அதில் கவனம் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எனவே தற்போதைய நிலைமையில் எங்களுக்கு இதற்கு சரியான ஆம் இல்லை என்று பதில் சொல்வது மிக கடினம். இதே மாதிரி வைரஸ் தொடர்பாக இன்னும் ஒரு கேள்வி, வைரஸ் தொடர்பான கேள்வி. இந்த COVID-19 வைரஸை தொடர்பாக செய்திகள் வருகின்ற போது இது ஆபத்தான வகை வைரஸ், ஆபத்தற்ற வகை வைரஸ் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சு சொல்றாங்க. அப்படி இந்த வைரஸ்லயே வகைகள் இருக்கா? அதாவது நீங்கள் அந்த கோவிட் வைரஸை சொல்கின்றீர்கள்? ஆமா, இப்ப COVID-19 இப்போது இருக்கிற வைரஸ்களில் இலங்கையிலிருந்து செய்தி வரும்போது சொல்வார்கள் இது பிரித்தானியாவில் அல்லது ஐரோப்பாவில் பரவிய ஆபத்தான வைரஸ் வகை அப்படின்னு சொல்வார்கள். அப்படி ஏதாவது இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸில் 2 விதம் இருக்கிறதா? இதில் கொரோனா வைரஸ், அந்த COVID-19 வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் என்பது பொதுவாகவே இது அந்த நீண்ட RNA செயின் உடையது. எனவே இந்த நீண்ட RNA செயினை உருவாக்கும் போது, அதாவது அந்த RNA செயின், அதாவது இதனுடைய RNA செயின் தான் அதனுடைய ஜெனட்டிக் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை உருவாக்குவது எங்களது கலங்களுக்குள் தான், அது வெளியே அதனை உருவாக்க முடியாது. எங்களது கலத்தை ஹைஜெக் பண்ணி அதன் மூலம் அது உருவாக்கி கொள்ளும். எனவே அவ்வாறு உருவாக்கும் போது, ஒவ்வொரு முறையும் உருவாக்கும் போது சில மாற்றங்கள் ஏற்படும். உலகில் இன்று 1-2 அல்ல, பல்வேறு விதமான சிறிய மாற்றங்களுடன் உரிய வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய வைரஸ் அந்த ஆரம்பத்தில் சைனாவில் ஏற்பட்டதை விட கொஞ்சம் மாற்றம் அடைந்ததாகத்தான் காணப்படுகின்றது. நீங்கள் தற்போது இலங்கையில் கூட பார்க்கலாம். இலங்கையில் 1வது அலை ஏற்பட்ட போது இருந்த வைரஸ் அல்ல, 2வது அலை ஏற்படும் போது உள்ள வைரஸ். அந்த 1வது அலை ஏற்படும் போதுள்ள வைரஸ் அந்த பரவும் விகிதம் மிக குறைவாக காணப்பட்டது. ஆனால் 2வது அலை ஏற்பட்டது கொஞ்சம் கூடுதலாக பரவக்கூடியதாக இருந்தது. அதே போன்று பிரித்தானியா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் காணப்படக்கூடிய வைரஸும் மிகவும் பரவக்கூடிய வேகம் மிக கூடியதாக காணப்படுகின்றது. ஆனால் அந்த அடிப்படை கட்டமைப்பில் பாரிய மாற்றங்கள் இல்லை, அந்த நோய் தாக்கத்திலும் பாரிய மாற்றங்கள் இல்லை. ஆனால் நாங்கள் இந்த முறை, அதாவது 2வது முறை இந்த பிரித்தானியாவில் இருக்கின்ற இந்த 2வது அலையில் உள்ள வைரஸின் தாக்கத்தை பார்க்கும்போது
அதன் தாக்கம் அது வேகமாக பரவினாலும் அந்த மரண விகிதங்கள் கொஞ்சம் குறைவு மாதிரி விளங்குகின்றது. ஆனால் அதன் சரியான விவரங்கள் எங்களுக்கு இன்னும் சொல்ல முடியாது. ஏனெனில் சில வேளை அதன் சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்களுக்கு கிடைப்பதற்கு கொஞ்சம் காலம் செல்லலாம். இப்ப நீங்க சொன்ன விஷயத்தை வைத்து இன்னும் ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. ஒவ்வொரு பிரதேசத்துக்கு இப்போது என்ன நடக்கிறது, இந்த வைரஸ் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இயல்பு நிலை வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. நிறைய மாற்றங்களோடு வைரஸை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கு. இப்போ இருக்கிற தேர்தலில் நாங்கள் வேக்சின்களை பற்றி பேசுவதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 90க்கும் மேலான COVID-19 வேக்சின்கள் பரிசோதனையில் இருக்கின்றன. பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது கிட்டத்தட்ட 50% இப்போது மனித உடலில் பரிசோதனை செய்து பார்க்கின்ற அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 5-6 வேக்சின்கள் பாவனைக்கு தயாராக பாவனைக்கு வந்திருக்கின்றன. சில நாடுகளில் அனுமதிக்காக காத்திருக்கிறார்கள். இந்த பாவனைக்கு வந்திருக்கிற அத்தனை வேக்சின்களும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற எல்லாருக்கும் சரியான அல்லது ஒரே மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஆம், நான் அந்த வேக்சின் பற்றி மிக ஆழமாக நான் வாசித்து அந்த வெளியாகிய ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஆராய்ந்திருக்கின்றேன். இங்கு செய்யப்படுகின்ற வேக்சின்கள் உண்மையில் அந்த ஸ்பைக் புரோட்டீன் என்று சொல்லுவோம், அதாவது இந்த உடம்பினுள் சென்று மனித உடம்பில் உட்செல்வதற்கு அந்த வைரஸ் பாவிக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் இருக்கின்றது. அந்த புரோட்டீனை தான் உண்மையில் தாக்குவதற்குரிய ஆன்டிபாடிஸை உருவாக்குகின்றார்கள் இந்த வேக்சின்கள் மூலம். எனவே இப்போ இதில் பொதுவான உடன்பாடு தான் அந்த வைரஸ்கள் கொஞ்சம் மாற்றமடைந்திருந்தால் கூட இந்த வேக்சின்கள் அவற்றுக்கு ஏற்றவாறு தான் தயாரிக்கப்பட்டுள்ளன. எனவே உலகில் எங்குமே இது பொருத்தமாக அமையும் தற்போதுள்ள நிலைமையில். ஆனால் உதாரணமாக வைத்துக்கொள்ளும், இப்போது இந்த சாதாரண கொரோனா வைரஸ், அதாவது ஒரு தடிமனை ஏற்படுத்தக்கூடிய கொரோனா வைரஸ் தான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு COVID-19 என்ற ஒன்றாக மாறி இருக்கின்றது. அதே போன்று இந்த வைரஸ் இன்னும் கொஞ்ச நாள் செல்லும் போது பாரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற முறையை பார்த்தோம் என்றால் சிறு சிறு மாற்றங்கள் தான் நடக்கின்றன. அது வழமையாக எல்லா வைரஸ்களிலும் நடக்கக்கூடிய மாற்றங்கள். எனவே அவ்வாறான மாற்றங்கள் இந்த வேக்சின் உற்பத்தியை பாதிக்க மாட்டாது என்பதுதான் தற்போதைக்குள்ள அறிவு. இந்த வேக்சின் தொடர்பாக 2 விதமான கருத்து இருக்கு. ஒன்று சொல்கிறார்கள், இப்போ இந்த மொடர்னா நிறுவனத்துடைய வேக்சின் இருக்கலாம் அல்லது ஃபைசர் நிறுவனத்துடைய தடுப்பு மருந்துகள் எல்லாம் mRNA தொழில்நுட்பத்தில் உருவானவை அப்படின்னு சொல்கிறார்கள். எல்லா வேக்சின்களும் mRNA தொழில்நுட்பத்தோடு இருக்கிறதா அல்லது வித்தியாசமான வேக்சின்களா? நான் இந்த வேக்சினுடைய mRNA தொழில்நுட்பத்தை சொல்ல முன்னர் இந்த வேக்சின்கள் தயாரிப்பு முறையில் சிறியதொரு விளக்கத்தை சொல்லி தொடங்கினான் நல்லம் என்று நினைக்கின்றேன். இந்த வேக்சின்கள் ஆரம்ப கட்டத்தில் உண்மையில் நான் வேக்சினுடைய ஆரம்பத்தை தேடிக்கொண்டே போனால் உண்மையில் இங்கு நீங்கள் புத்தகங்கள் படித்தால் சொல்வார்கள், எட்வர்ட் ஜென்னர் தான் இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின், அதாவது பெரியம்மைக்குரிய வேக்சினை கண்டுபிடித்தார்னு சொல்வார்கள். உண்மையில் இந்த பெரியம்மைக்குரிய வேக்சின் மத்திய கிழக்கு நாடுகளில் அதற்கும் பல வருடங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பாவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அது என்ன செய்வார்கள் என்றால் அந்த கவ் பாக்ஸ் என்று, அதாவது இப்போ மாடுகளுக்கு அந்த பாக்ஸ் நோய், அதாவது பெரியம்மை நோய் ஏற்படும் போது அவற்றிலிருந்து ஒரு சிறிய அளவுக்கு ஒரு துளியை எடுத்து சிறுவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்றி விடுவார்கள். அது இப்போ அப்போது அதில் சிறிய அளவு கிருமி அந்த மனிதனுக்கு உட்செல்லும். அதிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகி அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கொள்வார்கள். அதனை உண்மையில் மேலேத்தைய நாடுகளுக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டு அது ஒரு முறைப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் உண்மையில் போலியோ வேக்சின் என்பதுதான் முதலாக உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வைரஸை உடம்பினுள் செலுத்தி பரிசோதிக்கப்பட்ட ஒரு வைரஸ். அந்த நேரத்தில் உண்மையில் அந்த ஒரு உயிரோடு உள்ள வைரஸ், அந்த உயிரோடுன்னு சொல்லும் போது உயிர் அந்த பாதி கொல்லப்பட்ட ஒரு வைரஸ் என்று லைவ் அட்டெனுவேட்டட்னு சொல்லலாம். அது அந்த பாதி கொல்லப்பட்ட ஒரு வைரஸை உடம்பினுள் ஒரு ஊசியாக போடுவது என்பது ஒரு மிக பயங்கரமான செய்தியாக இருந்தது. எல்லோரும் பயப்பட்டார்கள், இது ஒரு புதிய டெக்னாலஜி என்று. ஆனால் அன்று அந்த வேலையை அவர்கள் செய்யாமல் இருந்தால் இன்று எங்களுக்கு இந்த உலகத்தை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருப்போம். போலியோவினால் எத்தனை லட்சக்கணக்கில் இறந்தார்கள், அது போன்று எத்தனையோ நோய்கள், மீசில்ஸால் எத்தனை லட்சக்கணக்கான மில்லியனாக இறந்தார்கள். இவ்வாறு பல கஷ்டங்களை தாங்கி நாங்கள் கண்டிருக்க வேண்டியிருக்கும். எனவே
அவ்வாறு ஒரு சில முடிவுகளை சில நேரங்களில் எடுக்க வேண்டிய கட்டாயம் உலகில் இருக்கின்றது, மருத்துவத்துறையில் கட்டாயம் இருக்கின்றது. தற்போதைய நிலைமையில் ஒரு வேக்சினை தயாரிப்பதென்றால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், முதலில் அந்த வேக்சினை தயாரித்து அதனை மிருகங்களில் பரிசோதிக்கப்படும். மிருகங்களுக்கு கொடுத்து மிருகங்களுக்கு ஒவ்வொரு அளவுகளில் கொடுக்கப்படும். குறைந்த அளவிலிருந்து கூடுதலான அளவு வரை கொடுக்கப்படும். அது எந்த அளவுக்கு கூட்டப்படும் என்றால், சில வேளைகளில் மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அளவிலிருந்து சில வேளை பல மடங்கு கூடுதலாகவும் கொடுத்து பார்ப்பார்கள். ஏதாவது பக்க விளைவுகள் வருகின்றதா என்பதை பார்ப்பதற்காக. இதனால் மரணங்கள் வருமா, கிட்னி பழுதாகுமா, அல்லது ஈரல் பழுதடையுமா, இப்படியான விடயங்களை பார்க்க முயற்சிப்பார்கள். அதன் பின்னர் சில வேளை அந்த வேக்சினை கொடுத்து விட்டு அந்த மிருகங்களுக்கு வைரஸையும் கொடுப்பார்கள். அந்த வைரஸை அது தாக்கு பிடிக்கின்றதா என்பதை, அதனை பரிசோதனை முடிவடைந்த பின்னர் ஃபேஸ் 1 ட்ரையல் என்று சொல்வார்கள். ஃபேஸ் 1 ட்ரையல் என்பது ஒரு 10 முதல் ஒரு 20-30 பேரை எடுத்து இந்த வேக்சினை கொடுத்து அதில் எவ்வளவுக்கு ஆன்டிபாடிஸ் உண்டாகின்றது, எவ்வளவு வைரஸுக்கு தாக்கு பிடிக்கின்றது, இதற்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருகின்றதா என்று பார்ப்பார்கள். அதன் பின்னர் ஃபேஸ் 2 என்ற கட்டத்துக்கு செல்வார்கள். ஃபேஸ் 2 என்ற கட்டம் என்பது ஒரு 100கணக்கான மக்கள், அதுவும் வாலண்டியர்ஸ், விரும்பி வரக்கூடிய வாலண்டியர்ஸ், அவர்களை எடுத்து இதே வேக்சினை கொடுப்பார்கள். கொடுக்கும் போது மீண்டும் பல டோஸ்களில் கொடுப்பார்கள். ஒரு குறைந்த அளவு, நடுப்பட்ட அளவு, கொஞ்சம் கூடிய அளவு கொடுப்பார்கள். கொடுத்து அளந்து பார்ப்பார்கள் எந்த அளவுக்கு இந்த வைரஸுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை இவர்கள் உருவாக்குகின்றார்கள் என்று. அந்த இடத்தில் உண்மையில் கண்டுபிடித்துக் கொள்வார்கள், முதலாவது ஏதாவது பக்க விளைவுகள் வருகின்றனவா, அல்லது இந்த மருந்து உண்மையில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்றதா. அவ்வாறு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்றது என்றால் எந்த டோஸ், அதாவது எந்த அளவில் தேவைப்படுகின்றது என்பதையும் கண்டுபிடித்துக் கொள்வார்கள். அதன் பின்னர் ஃபேஸ் 3 ட்ரையல் என்பதை செய்வார்கள். இந்த ஃபேஸ் 3 ட்ரையல் என்பது ஒரு பெருமளவு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு செய்யப்படும். நான் இதில் இலக்கங்களை இங்கு கொஞ்சம் எழுதி கொண்டிருக்கின்றேன். ஃபைசர் வேக்சினை எடுத்தீர்கள் என்றால் அதில் 43,000 மக்கள் பரீட்சிக்கப்பட்டார்கள். அதில் மொடர்னா வேக்சினில் 30,000 பேர், அதே போன்று ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சினில் கிட்டத்தட்ட 24,000 பேர் கலந்து கொண்டார்கள். இதில் நாங்கள் இன்னும் ஒன்றை நான் இங்கு சொல்ல வேண்டும். எமது தமிழ் பேசும் மக்களிடம் வளமையான ஒரு செய்தி, முக்கியமாக இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சொல்லுவார்கள், இந்தியாவில் இலங்கையில் தாழ் உள்ள மக்களை கினிப்பிக்காக பாவிக்கின்றார்கள் என்பது. இது ஒரு அபாண்டம் என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் நான் இந்த நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட 6 வருடங்களாக வாழ்கின்றேன். இந்த நாட்டினர்கள் செய்யக்கூடிய இந்த தியாகம், இந்த வேக்சின் போன்றவற்றை உருவாக்குவதற்கு செய்யக்கூடிய தியாகம் ஒரு பெரிய தியாகம். ஏனெனில் எந்த பயமும் இல்லாமல் ஒரு புதிய மருந்து, இதில் எந்த விடயமும் தெரியாது, மிருகத்தில் மாத்திரம் பரீட்சிக்கப்பட்டுள்ள ஒரு மருந்தை போய் தனக்கு ஏற்றுக்கொள்கின்றார்கள், இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக. அதனை செய்த பின்னர் இப்போது கிட்டத்தட்ட இந்த 3 கம்பெனிகளும் செய்த ரிசர்ச்சை பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பரீட்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 1,00,000 பேருக்கு பரீட்சிக்கப்பட்ட பின்னர் தான் இது வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கு செல்ல இருக்கின்றது. எனவே இது நன்றாக பரீட்சிக்கப்பட்டு தான் இந்த நாடுகளுக்கு செல்கின்றது. எனவே நாங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது இந்த வளர்முக நாடுகளை கினிபிக்காக பாவிக்கின்றார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு வளரக்கூடாது. ஏனெனில் கினிபிக்ஸ் இவர்கள் தான். என்னோடு வேலை செய்யக்கூடிய எனது ஜூனியர் டாக்டர்ஸ் கூட இந்த வேக்சினை பரீட்சார்த்தத்துக்கு எடுத்தார்கள், என்னோடு வேலை செய்யக்கூடிய இருக்கின்றார்கள். நான் அதில் ஈடுபடவில்லை, ஆனால் அதில் ஈடுபட்டவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த வேக்சின் தயாரிப்பின் போது 2 வகையான வேக்சின்கள் தயாரிக்கலாம். இப்போ இந்த COVID-19 பொறுத்த வரைக்கும் முழுமையாக அதாவது பாதி உயிரிழக்கப்பட்ட அல்லது முற்றாக உயிரிழக்கப்பட்ட வைரஸ்களை செலுத்தினால் அங்கு உண்மையில் அந்த வைரஸின் அந்த வெளி கவசம், அதிலிருந்து தான் அந்த புரத கவசம், அதற்கு எதிராகத்தான் அந்த ஆன்டிபாடிஸ் உண்டாகும். அது நாங்கள் அந்த வைரஸை ஒரு பாதி கொல்லப்பட்ட ஒரு வைரஸாக செலுத்தலாம். அல்லது நாங்கள் என்ன செய்யலாம், இந்த mRNA வேக்சின் எனப்படுவது ஒரு மிக மிக புதிய டெக்னாலஜி. இதனை கொஞ்சம் நான் முடியுமான அளவு விளங்கப்படுத்த வேண்டும். இன்னும் இதில் பல வைத்தியர்கள் கூட இதில் தெளிவற்று இருக்கின்றார்கள். ஏனெனில் இது மிக கடுமையாக விளங்க வேண்டிய ஒரு விடயம், மிக நுணுக்கமாக அந்த செல் பயாலஜியை விளங்க வேண்டிய விடயம். இதில் உண்மையில் என்ன நடக்கின்றது என்றால் நிறைய பேருக்கு இதில் ஒரு அச்சம் கூட இருக்கிறது. தங்களுடைய அடிப்படையான நிறைய
விஷயங்களை பாதிக்கணும். அந்த கேள்விகளுக்கு பிறகு உங்களோட விளக்கத்தை நினைக்கிறேன். நான் இந்த விளக்கத்தை சொன்னால் அந்த மற்ற விளக்கங்களை சொல்வது மிக இலகுவா இருக்கும். இந்த mRNA என்பது என்ன நடக்கின்றது என்றால், எமது களத்தில் கரு என்று ஒன்று காணப்படுது, நியூக்ளியஸ் என்று சொல்வோம். வெளியில் களத்தின் ஏனைய பகுதியில் காணப்படும். இந்த களத்தினுள் தான் டிஎன்ஏ, அந்த கருவினுள் தான் டிஎன்ஏ காணப்படுகின்றது. இந்த டிஎன்ஏயிலிருந்து தான் இந்த வைரஸ் எமது உடம்பினுள் இந்த கோவிட் வைரஸ் உள்ளே சென்றால், இந்த வைரஸ் என்ன செய்யும் என்றால், தன்னை பெருக்கிக் கொள்வதற்காக எமது களத்தில் உள்ள டிஎன்ஏயை பாவித்து அதன் ஆர்என்ஏக்களை உற்பத்தி செய்து கொள்ளும். அத்தோடு அந்த புரதங்களையும் உற்பத்தி செய்து கொள்ளும். அந்த புரதத்தை உற்பத்தி செய்து கொள்வதற்கு அது அந்த எமது டிஎன்ஏ ஒரு mRNA எனும் ஒரு துணிக்கையை உற்பத்தி செய்ய வேண்டும். அப்போது இந்த COVID-19 வைரஸ் எமது உடம்பினுள் சென்றால் எமது களங்கள் அந்த வைரஸுக்குரிய mRNAயை உற்பத்தி செய்து கொடுக்கும். அதாவது வேற யாருக்கோ நாங்கள் mRNA உற்பத்தி செய்து கொடுக்கின்றோம் எமது களத்தில். அப்போது வைரஸ் லட்சக்கணக்கில் பெருகும். அந்த mRNA அந்த நியூக்ளியஸ், அதாவது கருவினிலிருந்து இலகுவாக வெளியே வரும். அந்த களத்தின் கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கின்றது. அந்த நியூக்ளியஸினில் உள்ள mRNA வெளியே வரும். வெளியே வந்து களத்தின் ஏனைய பகுதிகளில் அந்த புரதத்தை உற்பத்தி செய்யும். அந்த வைரஸுக்குரிய அந்த வெளி புரதத்தை உற்பத்தி செய்யும். தற்போது நாங்கள் இந்த வேக்சினில் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், அந்த mRNA அந்த எங்களது களங்கள் இந்த வைரஸ் உள்ளே சென்றால் எப்படியான ஒரு mRNAயை உருவாக்குமோ அந்த mRNAயை செயற்கையாக வெளியே உற்பத்தி செய்கின்றோம். அதே mRNAயை நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். அதுவும் மிகச்சிறிய துணிக்கையாக உற்பத்தி செய்கின்றோம். உற்பத்தி செய்து அதனை நாங்கள் எங்களது உடம்பினுள் ஏற்றும் போது அது எங்களது களங்களினுள் சென்று எங்களது களத்தினுள் அந்த புரதத்தில் சிறிய அளவை உற்பத்தி செய்யும். நாங்கள் கொடுக்கக்கூடிய அளவு ஒரு முறை தான் கொடுக்கின்றோம், மிகச்சிறிய அளவு கொடுக்கின்றோம். எனவே மிகச்சிறிய அளவு இந்த வைரஸ் புரதத்தை மாத்திரம் உருவாக்கும். ஆனால் முழு வைரஸை உருவாக்க மாட்டாது. ஏனெனில் அந்த முழு வைரஸை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் mRNA உள்ளே செலுத்தவில்லை. அதாவது அதனுடைய அந்த ஜெனட்டிக் கட்டமைப்பு இல்லாமல் வைரஸுடைய புரதம் மாத்திரம் உற்பத்தி செய்யப்படும். அந்த வைரஸுடைய புரதம் மாத்திரம் உற்பத்தி செய்யப்படும் போது எமது உடம்பு அதனை வைரஸாக விளங்கிக் கொள்ளும். வைரஸ் என்று நினைத்து அது அதற்கெதிரான ஆன்டிபாடிகளை உருவாக்கும். ஆனால் இங்கு நலவு என்னவென்றால், வைரஸ் உள்ளே செல்வதில்லை. வைரஸுடைய புரதம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பதார்த்தம் மாத்திரம்தான் உள்ளே செல்கின்றது. அந்த வைரஸ் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வைரஸினுடைய புரதம் மாத்திரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த வைரஸுடைய புரதம் காரணமாக நாங்கள் எமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக் கொள்கின்றோம். இப்போது ஒரு கேள்வி எழலாம், இந்த mRNA திரும்ப எங்களுடைய களங்களில் உள்ள அந்த கருவுக்குள் சென்று டிஎன்ஏயை பாதிக்குமா என்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் எழுகின்றது. இது அந்த ஆன்டிவேக்சின் குரூப்களினால் பரப்பப்படக்கூடிய ஒரு பொய் செய்தி. ஏனெனில் அந்த களங்களில் கரு ஒரு ஒரு மிக கடுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒன்றாகும். அந்த mRNA கருவினுள் உற்பத்தி செய்யப்பட்டு அது வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மையுடையது. ஆனால் இன்னொரு mRNAயை கரு உள்ளே அனுமதிக்க மாட்டாது, எந்த காரணம் கொண்டு. இது அடுத்ததாக இந்த mRNA வேக்சின் எனப்படுவது புதிய டெக்னாலஜியும் அல்ல. இதில் 2014ஆம் ஆண்டிலேயே இது உண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபைசர்னால் அல்ல. இந்த பயோன்டெக் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, அதில் ஒரு துருக்கியைச் சேர்ந்த ஒரு கணவரும் மனைவியும், அவர்கள் இருவரும் இந்த துறையில் விசேடத்துவம் பெற்ற வைத்தியர்கள், அவர்கள் உருவாக்கியது. இவர்கள் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் இதனை உருவாக்கினார்கள். இது உருவாக்கப்பட்டு அவர் 2014ஆம் ஆண்டே இதை பற்றி மிக தெளிவாக விவரித்திருந்தார். எனவே இதில் உள்ள தாக்கங்கள் என்ன, இதனால் எமது டிஎன்ஏ பாதிக்கப்படுமா இல்லையா என்பது கூட மிக தெளிவாக ஆராயப்பட்டிருக்கின்றது. அப்படி டிஎன்ஏக்கு எந்த பாதிப்பும் வரமாட்டாது என்று தெளிவாக விளங்குகின்றது. சார், இப்ப இதுல வந்து 2 கேள்வி எனக்கு இருக்கு. முதலாவது கேள்வி, இப்போது இருக்கின்ற இந்த COVID-19 வேக்சின்ஸ் அனைத்துமே இந்த mRNA தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதா? இது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த mRNA தொழில்நுட்பம் உள்ள இந்த வேக்சின்களை பெண்களுக்கு வழங்கினால் அவர்களுடைய இந்த குழந்தை பிறப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும், ஃபெர்டிலிட்டியில் பாதிப்பை ஏற்படுத்தும், மருத்துவத்தன்மை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு வலுவான கதையாக உள்ளாகிறது. இதுல எவ்வளவு உண்மை? அதில் அந்த பெண்களுக்கு குழந்தை ஏற்படக்கூடிய தன்மை இல்லாமலாக்கும் என்பது ஒரு முற்றிலுமான ஒரு பொய் என்ற நான் அதனை கொஞ்சம் தெளிவாக விளங்கப்படுத்துகின்றேன் இந்த விடயத்தை அடுத்ததாக சொல்லிவிட்டு.
தற்போது இருக்கின்ற வேக்சின்களில் உண்மையில் இப்போது பாவனைக்கு வரக்கூடிய அளவுக்கு வேக்சின்கள் இருப்பது ஃபைசர், அதாவது ஃபைசர் என்று சொல்லும்போது உண்மையில் அது ஃபைசர் கம்பெனியுடைய வேக்சின் அல்ல, பயன்டா என்று சொல்லக்கூடிய அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த கம்பெனியுடைய வேக்சின். ஆனால் அது உண்மையில் நீங்கள் ஒரு காரை தயாரித்தால் உங்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு டொயோட்டாவிடமோ அல்லது நிசான் கம்பெனியிடமோ கேட்க வேண்டும். அது போன்றுதான் ஃபைசர் இங்கு வருகின்றது. எனவே அது ஒரு எம்ஆர்என்ஏ வேக்சின். மொடர்னா என்று சொல்லக்கூடிய கம்பெனியினுடையது அதுவும் ஒரு எம்ஆர்என்ஏ வேக்சின். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் செய்யப்பட்ட வேக்சின் கொஞ்சம் வித்தியாசமானது. அது ஒரு தடிமனை உண்டாக்கக்கூடிய அடினோ வைரஸ் என்ற வைரஸினை எடுத்து அதன் உள்ளே உள்ள ஆர்என்ஏக்களை கொஞ்சம் மாற்றம் செய்து அதனை உள்ளே, அதாவது அது கொல்லப்பட்டு உள்ளே அனுப்பப்படுவதன் மூலம் அது உண்மையில் எங்கள் உடம்பில் இந்த கொரோனா வைரஸ்க்கு, அதாவது COVID-19 வைரஸுக்கு எதிரான ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி அமைத்திருக்கின்றார்கள். அது எம்ஆர்என்ஏ வேக்சின் அல்ல. அதே போன்று சீனாவிலும் ரஷ்யாவிலும் 2 வேக்சின்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அவற்றை பற்றி பெரிய விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவை எம்ஆர்என்ஏ வேக்சின் அல்ல. ரஷ்யாவில் செய்யப்பட்ட வேக்சின் உண்மையில் அவர்கள் ஃபேஸ் 2 ட்ரையலை செய்தார்கள். ஆனால் ஃபேஸ் 3 ட்ரையலை அவர்கள் சரியாக செய்யவில்லை. ஃபேஸ் 3 ட்ரையல் செய்ய முன்னர் அவர்கள் அந்த வேக்சினை அனுமதித்து விட்டார்கள். தற்போது அது அவர்கள் மக்களுக்கு கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். உண்மையாக சொல்ல போனால் அவர்கள் பொதுமக்களை கினிபிக்காக பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று சீனாவின் வேக்சினை பற்றியும் எங்களுக்கு உண்மையில் சீனாவிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மிக குறைவாக இருப்பதனால் சரியான விவரங்கள் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. எனவே இப்போ இங்கு சாராம்சமாக சொல்வதிருந்தால் இந்த மொடர்னா, ஃபைசர் 2, அதாவது பயோன்டா என்று சொல்வேன், பயோன்டா கம்பெனியுடைய வேக்சின், பயோன்டா ஃபைசர், இந்த 2 வேக்சின்களும் எம்ஆர்என்ஏ வேக்சின். உண்மையில் என்னிடம் கேட்டீர்கள் என்றால் நான் எம்ஆர்என்ஏ வேக்சினை உண்மையில் நான் நேற்று எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நான் தவறிவிட்டேன். எங்களது வைத்தியசாலையில் முதன்முறையாக நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் 10 வைத்தியர்களுக்கு கொடுப்பதற்கென்று தயாராகினார்கள். எங்களுக்கு எடுக்க கிடைக்கவில்லை. நாங்கள் மிகவும் விரைவில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதில் அப்படி நாங்கள் எடுப்பதென்றால் நாங்கள் நம்பிக்கையுடன் தான் எடுக்கின்றோம் என்பதை நாங்கள் பொதுமக்களுக்கு தெளிவாக சொல்லுவதாகவும் அமையும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக இதில் இன்னும் ஒரு புரளியை கிளப்ப இருக்கின்றார்கள். இதில் இந்த புரளிகளை கிளப்புவதற்கென்றே ஒரு கூட்டம் உலகம் முழுக்க இருக்கின்றார்கள். அதில் ஒரு முக்கியமாக இதில் அரசியலும் பிணைந்திருக்க. நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவில் உலகம் முழுக்க உள்ள பொய் செய்திகள், அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பையோ ஃபேஸ்புக்கையோ திறந்தால் பெரும்பாலான செய்திகள் பொய்யாகவே காணப்படுகின்றன. இப்போ உண்மையை காண்பது மிக மிக அரிதாக இருக்கின்றது. அவ்வாறான பொய் செய்திகளின் ஆராய்ச்சி ஒன்றை நேற்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். அதில் உலகில் உள்ள எல்லா பொய் செய்திகளையும் சேர்த்து பார்த்தால் உலகில் முதலாவது இலக்கத்தில் வருகின்றது. அது ட்ரம்பிடமிருந்து வருகின்றது, டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து வருகின்றது. உங்களுக்கு அவதானிக்கலாம் எவ்வளவு அரசியல் இதில் பின்னப்பட்டிருக்கின்றது என்பதை. எனவே இவ்வாறு பல்வேறு விதமான பொய்களை பரப்புகின்றார்கள். சிலர் தாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். நேற்று ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தார். அவர் ஒரு ஹோமியோபதி வைத்தியர். அவர் களங்கள் எவ்வாறு வேலை செய்கின்றது, இம்யூனிட்டி எவ்வாறு வேலை என்பதை கூட படித்திருக்க மாட்டார். ஆனால் அவர் நன்கு ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு கோட் சூட் அணிந்து பேசுவதாக இருந்தால் எங்கள் மக்கள் அவரை நம்பி விடுகின்றார்கள். அதே போன்று ஃபைசர் கம்பெனியின் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தவர் என்று ஒருவருடைய செய்திகள், அவருடைய செய்தியாகத்தான் அந்த பெண்களுக்கு இதனை ஏற்றினால் ஒரு குழந்தைகள் பாதிக்கப்படும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அவருடைய விவரங்களை சென்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். அவர் உண்மையில் ஃபைசருடைய வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தில்லை. அவர் இங்கிலாந்தில், அவர் ஒரு வைத்தியரும் அல்ல, அவர் PhD செய்திருக்கின்றார், ஆனால் வைத்தியர் அல்ல. அவர் இங்கிலாந்தில் இருந்த ஃபைசருடைய ஒரு பிரான்ச்சுக்கு ஹெட்டாக இருந்திருக்கின்றார். பின்னர் திடீரென அந்த யூனிட்டை மூடிய பின்னர் அவர் ரொம்ப கஷ்டத்தில் விழுந்திருக்கின்றார். அந்த ஃபைசர் கம்பெனி அந்த யூனிட்டை மூடியதன் காரணமாக. அதன் பிறகு அவர் அந்த வேக்சினை பற்றி மிக கடுமையாக ஒரு எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்றார். உண்மையில் இந்த விவரங்களை தேடி பார்த்தோம் என்று சொன்னால் அவர் சொல்லும் கருத்து என்னவென்றால், இந்த வைரஸில் எஸ் புரோட்டீன் என்ற ஒரு புரோட்டீன் காணப்படுகின்றது. அதுதான் அந்த ஸ்பைக் புரோட்டீன் என்று சொல்லுவோம். அதன் மூலம்தான் அதனை போய் அந்த எமது அந்த நுரையீரலோ அல்லது மூக்கோ அல்லது வாயின் ஊடாகவோ உள்ளே செல்ல அனுமதிக்கின்றது.
அதே போன்று அந்த கருவில் அந்த உடம்பில் உருவாகின்ற கருவில் ஒரு ஒரு கரு உற்பத்தியான பின்னர் அது உடம்பில் போய் சேர்வதற்கு இந்த சின்சிட்டின் 1 என்று சொல்லக்கூடிய இன்னொரு புரோட்டீன் இருக்கின்றது. அது இரண்டிலும் மிகச்சிறிய ஒரு ஒற்றுமைத்தன்மை, மிகச்சிறிய ஒரு ஒற்றுமைத்தன்மை காணப்படுகின்றது. எனவே அந்த விடயத்தை வைத்துக்கொண்டு தான் இங்கு சொல்கின்றார்கள் கரு கலைப்பு ஏற்படலாம் என்று சொல்கின்றார்கள். அது எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லை. அப்படியான இப்படியான பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இத்தனை லட்சம் மக்களில் ஆராய்ச்சி செய்த இடத்தில் அப்படியான எந்த தரவுகளும் கிடைக்கவில்லை. எனவே இது ஒரு புரளி, இது ஒரு பொய்யை கிளப்புகின்றார்கள். எனவே இதில் நாங்கள் பிழையாக விளங்கி கொண்டு இந்த வேக்சினை எடுக்காமல் இருக்க முயற்சிக்க கூடாது. ஏனெனில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் நாங்கள் 70% இந்த வேக்சினை எடுக்காமல் இருந்தால் இந்த வேக்சின்களால் எந்த பலனும் கிடைக்க மாட்டாது. ஏனெனில் உதாரணமாக வைத்துக்கொள்ளும் 50% எடுத்து 50% எடுக்காமல் இருந்து விட்டால் நோயினை எங்களால் கட்டுப்படுத்தி ஒரு சாதாரண நிலைக்கு எங்களால் திரும்ப முடியாத நிலைமை ஏற்படும். உலக சுகாதார நிறுவனம் கடந்த வாரத்தில் ஒரு விஷயம், உலக சுகாதாரத்தின் தலைமையாளர் இந்த COVID-19 வேக்சின் மூலமாக நிரந்தரமாக கொரோனாவை அழிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளும்? இது உண்மையில் அந்த அந்த உலக சுகாதார நிறுவனத்திடமிருந்து வெளியிடப்பட்ட அந்த இன்டர்வியூஸை அதை ஒரு பத்திரிகைகள் சில வேளைகளில் தலையங்கங்கள் இடுகின்றன. அவர்களுக்கு அந்த தலையங்கங்களை மக்களுக்கு ஒரு கவர்ச்சியாக இட வேண்டும். அதனால் சில வேளைகள் பிழையான ஒரு தகவல்களை கொடுத்து விடுகின்றார்கள். நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கும்போது அந்த செய்தியின் கடைசி வரை வாசிப்பதில்லை. தலையங்கம் என்ன, சில வேளை ஒரு சிறிய ஒரு பாக்ஸில் போட்டிருப்பார்கள், அதை வாசித்து விட்டு விடுவோம். உண்மையில் உலக சுகாதார நிறுவனம் கூறியது என்னவெனில், இந்த வேக்சின் வந்த உடனே நாங்கள் உலகிலிருந்து COVID-19 அழித்துவிட முடியாது. ஏனெனில் தற்போது உள்ள நிலையில் இந்த வேக்சின்கள் எத்தனை உற்பத்தி செய்யப்பட்டாலும், நான் நினைக்கின்றேன் மொடர்னா வேக்சின், ஃபைசர் பயோன்டா, ஆக்ஸ்ஃபோர்ட், அத்தோடு ரஷ்யன், சைனீஸ், இந்த 5 வேக்சின்களும் இன்னும் சில மாதங்களில் முற்றாக பாவனைக்கு வந்துவிடும். அப்படி வந்தால் கூட எல்லா நாடுகளுக்கும் இவை சென்று எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு ஒரு நிலைமைக்கு வருவதற்கு சில வேளை ஒரு வருடம் எடுக்கலாம் என்று கருதப்படுகின்றது. எனவே அந்த விடயத்தை தான் கூறியிருந்தார்கள். அதாவது உடனடியாக வேக்சின் உற்பத்தி செய்து எல்லோருக்கும் கொடுத்து விட முடியாது, உலகில் உள்ள எல்லோருக்கும் உடனடியாக வேக்சின் கொடுத்து விட முடியாது. அப்படியே உற்பத்தி செய்தால் கூட அதை கொண்டு சென்று கொடுத்து எல்லாம் முடிவதற்கு ஒரு பெரியதொரு காலம் எடுக்கும் என்பதுதான் இங்கு கூறப்பட்டதை தவிர இது இந்த வேக்சின் மூலம் எங்களுக்கு நன்மை இல்லை, இதனால் கொரோனாவை அழிக்க முடியாது என்று கூறப்படவில்லை. தெளிவான விஷயம் என்னென்றால், நிறைய பேர் உலக சுகாதார நிறுவனமே சொல்லிட்டு அப்புறமா நாங்க எப்படி நம்புவது என்ற மாதிரியான ஒரு கருத்து நிறைய பேர் சொல்றது கேட்கக்கூடிய. ஆமா, இதில் அந்த நாங்கள் இப்ப இன்று எங்களுக்கு நேற்று தான் இங்கிலாந்தில் வேக்சின் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று இங்கிலாந்திலுடைய பத்திரிகையில் மிகவும் ஒரு மோசமான தலைப்பு இடப்பட்டிருந்தது. இருவருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன், அதாவது எந்த வேக்சினுக்கும் அலர்ஜிக் ரியாக்ஷன் வரலாம். அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்ததை ஏதோ ஒரு பாரியதொரு பின்னடைவு ஏற்பட்டு விட்டது என்ற போன்ற ஒரு தலையங்கத்தை தீட்டியிருந்தார்கள். இனி இப்படியான தலையங்கங்கள் பத்திரிகைகள் வெளிப்படுவதனால் இது சமூகத்துக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுகின்றது. ஆனால் அவர்களுடைய தேவை அந்த பத்திரிகை விற்க வேண்டும், அல்லது ரேடியோ சேனல் அல்லது ஒரு டிவி சேனல் பிரபலமாக வேண்டும். இது இன்று உலகத்தில் உள்ள ஒரு பாரிய பிரச்சனை. இப்போ நீங்க சொல்றதை வச்சு கேட்கலாம். இந்த COVID-19 வேக்சின் இதுல நிறைய பக்க விளைவுகள் வரும், நிறைய விளைவுகள் இருக்கும். அப்படியான ஒரு அச்சமும் மக்கள் மத்தியில் இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உடனடியாக இப்போதான் இந்த வேக்சின் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதுவும் பரிசோதனைகள் செய்யப்பட்டு மிக குறுகிய காலத்திலேயே வந்திருப்பதன் காரணமாக இது உண்மையான விளைவுகள் சம்பந்தமா நீண்ட காலத்துல நாங்கள் சொல்ல முடியும் என்றபடியால் இதுல நிறைய பக்க விளைவுகள் இருக்கு. ஆக இப்போதைக்கு நாங்கள் இதை போட்டுக்கொள்ள வேண்டாம், நிறைய பேர் போட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது விளைவுகள் பார்த்து அதுக்கு பிறகு நாங்கள் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் பேச சொல்றேன். நான் அந்த 2 விடயங்களை இதில் நான் தெளிவாக ஆராய வேண்டும். ஒன்று பக்க விளைவுகள், இரண்டாவது ஏன் குறுகிய காலத்தில் இந்த வேக்சின் தயாரிக்கப்பட்டது என்பது. நான் பக்க விளைவு பற்றி வருவது இரண்டாவதாக கூறுகின்றேன். அதற்கு முன்னர் நான் பக்க விளைவை பற்றி கூறும்போது
ஒரு கத்தியை எடுத்துக்கொள்வோம் நாங்கள். கத்தி நீங்கள் ஒரு 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 மாதம் நீங்கள் கத்தியை உங்களது கிச்சனில் பாவித்தீர்கள் என்றால் உங்களது கைகளில் சிறு கீறுகளாவது படவில்லை என்றால் அந்த கத்தி எந்த புண்ணியமும் இல்லாத எந்த பலனும் இல்லாத கத்தியாக இருக்கும். கத்தி வெட்டக்கூடியதாக இருந்தால் உங்கள் கையிலும் சிறியதொரு காயம் ஏற்படத்தான் செய்யும். அது பக்க விளைவு. கத்தியினால் நீங்கள் உங்களது உணவுகளை தயாரிப்பது உங்களது மெயின் இஃபெக்ட், அதாவது மெயின் விளைவு. எனவே எந்த விடயத்திலும் நீங்கள் வாகனம் ஓடும் போது பக்க விளைவு என்ன, சிறிய ஆக்சிடென்ட்கள் ஏற்படலாம். விமானத்தில் செல்லும் போது காதடைக்கலாம், குழுக்கல்கள் ஏற்படலாம், சில வேளை விமானம் சிதைந்து இறந்து கூட போகலாம். அது பக்க விளைவு. எனவே எந்த விடயத்திலும் ஒரு பக்க விளைவு இல்லாமல் நாங்கள் உலகத்தில் எதையும் செய்ய முடியாது. பாதையில் கூட நடக்க முடியாது. நீங்கள் பாதையில் நடக்க போது ஏற்படக்கூடிய, நீங்கள் காயப்படக்கூடிய, இறக்கக்கூடிய உள்ள அந்த சான்சஸ் உண்மையில் இந்த வேக்சினை விட பல மடங்கு கூடியது, பல மடங்கு கூடியது. அதனை கூறிக்கொண்டு நான் முதலாவதாக சொல்ல வேண்டும், ஏன் இந்த குறுகிய காலத்தில் இந்த வேக்சின் தயாரிக்கப்பட்டது என்பதை. இந்த வேக்சின் குறுகிய காலம் தயாரிப்பதற்கு பல காரணங்கள். ஒன்று, இது ஒரு முழு உலகத்தையும் உலுக்கிவிட்டது, அது ஒரு காரணம். இரண்டாவதாக, மிக விரைவாக இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. வைரஸினுடைய ஜெனட்டிக் கட்டமைப்பு ஒரு கிழமை 2-3 கிழமைகளில் கண்டுபிடித்து விட்டார்கள், அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அடுத்ததாக ஏற்கனவே உதாரணமாக ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எடுத்தால், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நிரந்தரமாக எந்த நேரத்திலும் இந்த வேக்சின்களை தயாரிப்பதற்கு தயார் நிலையிலே இருக்கக்கூடிய அந்த வேக்சின் டீம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பிரித்தானிய அரசாங்கம் பெருமளவில் பணம் செலவழிக்கின்றார்கள். அந்த டீம் உண்மையில் என்ன செய்தார்கள் என்றால், அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த MERS என்ற அந்த வைரஸ் வரும்போது, MERS என்பதும் இந்த SARS-CoV-2 அதாவது COVID-19 வைரஸுக்கு மிக மிக ஒத்தது. அந்த வைரஸுக்கு ஏற்கனவே அவர்கள் வேக்சின் தயாரித்திருந்தார்கள். வேக்சின் தயாரித்து அதில் அவர்கள் ஆராய்ச்சிகளும் செய்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று இந்த பயோன்டா என்று சொல்லக்கூடிய இந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த துருக்கியர், அவரும் ஏற்கனவே இந்த mRNA தொழில்நுட்பத்தை மிக துல்லியமாக டெவலப் பண்ணி வைத்திருந்தார். அதில் அவருக்கு செய்ய வேண்டி இருந்ததெல்லாம் அதாவது அவருடைய எல்லா விடயங்களும் இருக்கின்றன. எந்த ஜெனட்டிக் கோடை கொடுக்கின்றீர்களோ அதற்கு ஏற்ற ஒரு mRNA தயாரிப்பது மாத்திரம்தான் அவருக்கு இருந்தது. எனவே முற்காலங்களை போன்றல்ல, இந்த தொழில்நுட்பம் தயாராக இருந்தது. எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்ற தயார் நிலையில் இருந்தது. அடுத்தது பலருடைய கவனங்கள் சில வேளை அந்த பயோ டெரரிசம், அதாவது ஏதோ ஒரு புதிய வைரஸையோ பாக்டீரியாவையோ கொண்டு வந்து நாடுகளில் பரப்பி ஒரு பயோ டெரரிசம் ஒன்று நடக்கலாமோ என்ற பயமும் இருந்ததனால் இந்த நாடுகள் இவற்றுக்கு தயாராகி கொண்டிருந்தன. அது ஒரு காரணம். அடுத்ததாக அவ்வாறு தயாரிப்பதில் மிக இலகுவாக தயாரிக்கப்பட்டது. அடுத்தது இந்த mRNA வேக்சின் தயாரிப்பதில் மிக நல்ல விடயம் என்னவென்றால், இந்த லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், அதாவது உயிரை பாதியாக்கப்பட்ட வைரஸை தயாரிப்பதை விட இந்த mRNA வேக்சினை மிக மிக விரைவாக செய்யலாம். இந்த வைரஸ்களை கல்ச்சர் பண்ணி செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது லேப்பில் மிக மிக இலகுவாக லட்சக்கணக்கான டோஸ்களுக்கு செய்து விடலாம். எனவே இது மிக விரைவாக செய்யக்கூடிய, அதனாலும் அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. அதை விடவும் இன்னொரு காரணம் என்னவெனில், இதனை டெஸ்ட் பண்ணும்போது, இப்போது ஒரு வைரஸ் நோய்க்குரிய வேக்சினை டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஊரில் நோய் இருக்க வேண்டும். நோய் இருந்தால்தான் இந்த வேக்சினை கொடுத்து பார்க்கலாம் நோய் வராமல் இருக்கின்றதா என்று. நோய் இல்லாத ஊரில் போய் நீங்கள் வேக்சினை கொடுத்து விட்டு 10 வருடம் காத்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ நோய் குறைவாக உள்ள ஒரு நோய்க்கு நாங்கள் வேக்சின் தயாரிப்பதாக இருந்தால் சில வேளை 10 வருடங்கள் செல்லும். ஏனெனில் உதாரணமாக ஒரு மிக அரிதான நோய் என்றால் அந்த நோயாளிகள் இந்த வேக்சினை கொடுத்துவிட்டு நாங்கள் அவதானித்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் இது ஒவ்வொரு நாட்டிலும் லட்சக்கணக்கான மக்களை தொடர்ச்சியாக பாதித்து கொண்டிருக்கின்றது. எனவே அவ்வாறான நாடுகளில் உதாரணமாக பிரித்தானியாவோ அமெரிக்காவோ அல்லது இந்த வேக்சின் உண்மையில் ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சினை பொறுத்த வரைக்கும் இவை பரீட்சிக்கப்பட்டது பிரேசில், மற்றது சவுத் ஆப்பிரிக்கா, பிரித்தானியா. அதே போன்று இந்த ஃபைசர் பயோன்டா வேக்சின் அமெரிக்காவில் பரீட்சிக்கப்பட்டது. எனவே இங்கு தாராளமாக நோயாளிகள் இருந்தார்கள். எனவே நோயாளிகளை, அதாவது நோய் பரவிக்கொண்டிருக்கும் போது இந்த வேக்சினை ஒரு நோய் இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் எங்களுக்கு இலகுவாக அவதானித்துக் கொள்ளலாம்.
நோயாளிகள் வருகின்றார்களா இல்லையா என்று நான் அதற்கு உதாரணம் ஒன்று சொல்கின்றேன். இந்த ஃபைசர் பயோன்டெக் வேக்சினை எடுத்தோம் என்றால், நான் இந்த இலக்கங்களை கூறினால் நன்றாக இருக்கும். இதில் 43,000 இது ஃபேஸ் 3 ட்ரையல். ஃபேஸ் 3 ட்ரையலில் 43,000 பேருக்கு இந்த வேக்சின் கொடுக்கப்பட்டது. சாரி, 43,000 பேருக்கு அல்ல, இந்த 43,000 பேர், இதை நாங்கள் சொல்லுவோம் ரெண்டமைஸ்ட் டபுள் பிளைண்ட் ரெண்டமைஸ்ட் கண்ட்ரோல் என்று சொல்லுவோம். அதாவது இதில் 21,500 பேருக்கு உண்மையான வேக்சின் கொடுக்கப்படும், 21,500 பேருக்கு சாதாரண சேலைன் கொடுக்கப்படும். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இது கொடுப்பவருக்கும் தெரியாது இது உண்மை வேக்சினா என்று, எடுப்பவருக்கும் தெரியாது உண்மை வேக்சினா என்று. எனவே ஒரு கோட் ஒன்று மாத்திரம் இருக்கும் இதுக்கு. அந்த 21,500 பேரில் உண்மையில் 5 பேருக்குத்தான், மொத்தமாக 94 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. அதில் 5 பேர், அந்த வேக்சினை எடுத்த 5 பேருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த 21,000 பேரில் 5 பேருக்குத்தான் தொற்று ஏற்பட்டது. இந்த வேக்சின் இல்லாத அந்த பிளசீபோ கொடுக்கப்பட்டவர்களில் 89 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டது. எனவே அதனை வைத்துத்தான் சொல்கின்றார்கள், இந்த வேக்சின் மூலம் 95% நோயை நாங்கள் தவிர்க்கலாம் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த காரணங்களால் தான் நாங்கள் இந்த வேக்சினை தயாரிப்பதை மிக விரைவாக செய்திருக்கின்றார்கள். இதில் அதாவது சொல்வார்கள், அந்த கோனஸ் வர் நாட் கட்டுன்னு சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதாவது இதில் பிழையான முறையில் அவசரப்படுத்தப்படவில்லை என்பதை நினைவு வைத்துக் கொள்ளும். நீங்க சொன்ன விளக்கம் மிக தெளிவாக இருக்கிறது. நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீர்கள், பயோ டெரரிசம் அப்படின்ற ஒரு விஷயம். இது சார்ந்து மக்களுக்கு இந்த வேக்சின் தொடர்பாக ஒரு பயன் இருக்கிறது என்று சொன்னால், இது எவ்வளவு சாத்தியம் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் மக்களுடைய கருத்தில் இருக்கிற விஷயம் என்னவென்றால், இந்த வேக்சின் ஊடாக எங்களுடைய உடம்புக்குள் ஏதோ சிப் ஏற்றப்படுகிறது அல்லது எங்களுடைய உடல் கண்காணிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான வதந்திகள் எவ்வளவு தூரம் நம்பிக்கை கொடுக்கிறது? இது முற்றிலும் பொய்யான ஒரு விடயம். இது பரவலாக ஆரம்ப கட்டத்திலிருந்தே சொல்லப்பட்டு கொண்டு வந்த விடயம். அதாவது மைக்ரோசாஃப்டின் தலைவர் பில் கேட்ஸ் இதனை செய்கின்றார். அவர் எல்லோரையும், உலகில் எல்லோரையும் ட்ராக் பண்ணுவதற்காக ஒரு சிப் ஒன்றை ஏற்றப் போகின்றார் என்று. அவருக்கு எங்களுக்கு சிப் இவ்வளவு செலவழித்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சிப் ஏற்ற வேண்டியதில்லை. அவருடைய கம்ப்யூட்டர் எல்லோருமே பாவித்துக்கோ. மைக்ரோசாஃப்டை தான் பெரும்பாலும், இப்போது நானும் மைக்ரோசாஃப்டில் தான் இருக்கின்றேன். மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டரில் சிறியதொரு வைரஸை, அவருக்கு சிறியதொரு சாஃப்ட்வேரை எங்களுக்கு தெரியாமல் புகுத்தி விடலாம். ஏனென்றால் அதில் என்ன சாஃப்ட்வேர் இருக்கின்றது, எதை மானிட்டர் பண்ணுகின்றார்கள் என்பதை எங்களுக்கு தெரியாது. அப்படி எங்களை கண்டினியூஸாக ட்ராக் பண்ண வேண்டும் என்றால் மிக மிக துல்லியமாக செய்யக்கூடியது எங்களுடைய எல்லோருடைய கம்ப்யூட்டரிலும் ஒரு சாஃப்ட்வேரை போட்டு விட்டார் என்றால் அதுவே போதும். ஆனால் அதை விடவும் நாங்கள் உதாரணமாக வைத்துக்கொள்ளும் அவரோ சிப்பை தயாரித்தார் என்று. தற்போதைக்கு அந்த இன்ஜெக்ஷன் சிரிஞ்சை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உலகில் இருக்கக்கூடிய மெல்லிய சிரிஞ்ச், மெல்லிய நீடில், அந்த நீடிலுக்குள்ளால் ஒரு மனிதனுக்கு ஒரு சிப்பை அனுப்ப முடியாது. அடுத்து அந்த சிப்பை நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணி விட்டால் அது எங்கு போய் நிற்கும் என்று சொல்ல முடியாது. அந்த இடத்தில் நிற்குமா அல்லது உள்ளே சென்று விடுமா என்று சொல்ல முடியாது. அப்படியே சிப்பை ஏற்றிவிட்டாலும் அந்த சிப் ஒன்றை, உதாரணமாக நாய்களுக்கு ஒரு சிப் ஒன்று பதிப்பார்கள். எங்களுக்கு தெரியும், அந்த ஏர்போர்ட்டில் செல்லும் போது ஒரு ஸ்கேனர் மூலம் அந்த பாஸ்போர்ட் மாதிரி அதை ஸ்கேன் பண்ணுவார்கள். அப்படியான ஒரு சிப் ஒன்று எங்களுக்கு பதிக்கப்பட்டாலும் ஒரு ஸ்கேனர் இருக்க வேண்டும். யாராவது கிட்ட வந்து எங்களை ஸ்கேன் பண்ணித்தான் பார்க்க வேண்டுமே தவிர பில்கேட்ஸுக்கு அமெரிக்காவில் இருந்து கொண்டு எங்களை அவதானிக்க முடியாது. அப்படி ஒரு சிப் இருந்தாலும் அவ்வாறான ஒரு சிப் டெக்னாலஜி உலகில் கிடையாது. எனவே இது இப்படியான ஒரு பொய்களை பரப்புவதில் எப்போதுமே உலகில் ஒரு கூட்டம் இருப்பார்கள். அதாவது எங்களுக்கு தெரியும், எங்களது ஊர்களில் எப்போதுமே அந்த ஒரு தலைகீழாக சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நாங்கள் அவ்வாறான செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தால் நாங்கள் ஒரு நாளும் முன்னேற முடியாது, ஒரு வேலை செய்யவும் முடியாது. மிக நியாயமான கருத்துக்கு இதுமுறை எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அநேகமாக இந்த வேக்சின்கள் எல்லாம் கிட்டத்தட்ட -80 என்கிற உரைநிலையில் வைத்துதான் நீங்கள் கொண்டு செல்லலாம், வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே உரைநிலையில் வைத்து மனிதர்களுக்கு ஏற்றப்படணும் அல்லது வெப்பநிலை மாற்றப்பட்டு ஏற்றப்படணும்? இல்லை, இங்கு இதில் இந்த mRNA வேக்சினை நாங்கள் மிகவும் குறைந்த டெம்பரேச்சரில் வைக்க வேண்டும். ஆனால் அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் தயாரிக்கக்கூடிய வேக்சினை நாங்கள் சாதாரண ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர், அதாவது 2 முதல் 4 பாகை
டெம்பரேச்சரில் 6 மாதங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த மொடர்னா அல்லது இந்த ஃபைசர் பயோன்டா வேக்சினை நாங்கள் மைனஸ் டெம்பரேச்சர், அதாவது மொடர்னாவை -20 ஃபைசரை -70 to 80 வைத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு இடத்தை கொண்டு செல்லும் போது அந்த டெம்பரேச்சரில் இருக்க வேண்டும். யூகேயில் என்ன செய்கின்றார்கள் என்றால் அதனை அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மூலம் அதனை அந்த அந்த வெப்பநிலையை அவதானித்துக் கொண்டே இருப்பார்கள். அதன் பின்னர் வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு, இப்போது எங்களது வைத்தியசாலைக்கும் அந்த ஸ்டாக்ஸ் வந்துவிட்டது. எங்களது வைத்தியசாலையில் -80 வைக்கக்கூடிய அந்த ஃப்ரீசர்ஸ் இருக்கின்றன, அவற்றில் வைத்துக் கொள்வார்கள். அதன் பின்னர் அவற்றை நாங்கள் பண்ணுவது என்று நாங்கள் இறைச்சியை அல்லது மரக்கறியை நாங்கள் ஃப்ரீசரில் வைத்திருந்து விட்டு எடுத்து எவ்வாறு பண்ணுவோமோ அதை ஒரு முறைப்படி பண்ணுவார்கள். பண்ணி ஒரு சாதாரண ஃப்ரிட்ஜுக்கு மாற்றுவார்கள். சாதாரண ஃப்ரிட்ஜுக்கு மாற்றியதன் பின்னர் இந்த ஃபைசர் பயோன்டா வேக்சினை நாங்கள் 3 முதல் 5 நாட்களுக்கு ஒரு சாதாரண ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சரில் வைத்துக் கொள்ளலாம். எனவே மக்களுக்கு அது ஊசி மூலம் ஏற்றப்படும் போது உண்மையில் அது சாதாரண வெப்பநிலையில் தான் ஏற்றப்படுமே தவிர ஒரு -80 ஏற்றப்பட மாட்டாது. அத்தோடு சேர்த்து நான் அந்த 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 சைடு எஃபெக்ட்ஸை பற்றி ஒரு சில வசனங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த வேக்சினுடைய சைடு எஃபெக்டுகளில் முக்கியமாக அவதானிக்கப்பட்ட சைடு எஃபெக்டுகள் என்னவென்றால், அந்த ஊசி குத்திய இடத்தில் நோவு ஏற்படலாம், சிறியதொரு வீக்கம் ஏற்படலாம். ஊசி ஏற்றிய பின்னர் ஒரு உடம்புக்கு சோர்வு அல்லது சிறிதளவு காய்ச்சல், ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூடுதலான காய்ச்சல் ஏற்படலாம். ஏனெனில் அந்த நோய் ஒரு உண்மையில் ஒரு வைரஸ் உள்ளே சென்றது போன்ற ஒரு பிரமையை தானே இங்கு ஏற்படுத்துகின்றோம். அவ்வாறு ஒன்று ஏற்படும் போது எங்களுக்கு அவ்வாறு சிறியதளவுக்கு ஒரு காய்ச்சலுக்குரிய தன்மை ஏற்படாவிட்டால் உண்மையில் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஏற்பட மாட்டாது. ஏனெனில் அந்த அந்த நிலைமை உள்ளே ஏற்பட வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வேக்சினை எடுத்தவர்களில் 23,000 பேரில் சுமார் 10 பேருக்கு கொஞ்சம் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக கொஞ்சம் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் சிலருக்கு உடம்பு வலி அப்படி ஏற்பட்டிருக்கு. அத்தோடு சிலருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன், அதாவது கொஞ்சம் ஒரு சீரியஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படலாம். எனவே நாங்கள் இந்த வேக்சினை ஏற்றும் போது அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்பட்டால் அதை சமாளிக்கக்கூடிய முறையில் மருந்துகளையும் வைத்தியர்களையும் தயாரான நிலையில் தான் வைத்திருப்போம். இந்த வேக்சின் 2 கட்டமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. முதல் ஒரு வேக்சின் முதல் தரம் ஏற்றப்பட்டு அதற்கு பிறகு 28 நாள் இடைவெளிக்கு பிறகு 2ஆம் கட்டமாக ஏற்றப்படுகிறது. என்ன அதில் உண்மையில் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த விடயத்தை விளங்கினால் இதையும் விளங்கலாம். அதாவது முதலாவது முறை இந்த நோய் ஏற்பட்டவருக்கு, அதாவது உதாரணமாக COVID-19 நோய் ஏற்பட்டவருக்கு முதலாவது முறை ஏற்பட்டவுடன் அவருடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. 2வது முறை ஏற்பட்ட பின்னர் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாவது அவதானிக்கப்பட்டுள்ளது. அந்த தத்துவத்திலிருந்து தான் இந்த வேக்சினும் ஏற்படுகின்றது. உண்மையில் இந்த வேக்சின் முதலாவது முறை கொடுத்தால் உடம்பு முதலாவது விளங்கிக் கொள்ளும், இந்த வைரஸ் தற்போது இப்படியானது, இதனை நான் இப்படித்தான் எதிர்க்க வேண்டும் என்பது விளங்கிக் கொள்ளும். 2வது முறை ஏற்றப்படும் போது அந்த உடம்புக்கு தெரியும் தற்போது இந்த நோய் கிருமி உள்ளே வந்திருக்கின்றது என்பது தெரியும், ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கின்றது உடம்பு. எனவே இப்போது அந்த 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 நியூட்ரலைசிங் ஆன்டிபாடிஸை அது உடம்பு உண்டாக்கும். எனவே அதனால் தான் 2 டோசஸ் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. சில வேக்சின்கள் முதலாவது டோஸ் கொடுத்து 1 மாதத்தில் கொடுக்க வேண்டும். ஃபைசர் பயோன்டா என்றால் 1 மாதத்தில் கொடுக்க வேண்டும். இன்னும் சில 21 நாட்கள் கொடுக்கப்பட வேண்டும். சில இந்த முறைகள் சிறிய சிறிய மாற்றங்கள் இருக்கலாம். அவர்களின் ஆராய்ச்சி முடிவுகளின்படி அது செய்யப்படும். இதே போல இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த COVID-19 வைரஸை பொறுத்தவரையிலும் எல்லாருக்கும் ஒரே விதமாக தாக்குவதில்லை. சிலருக்கு அறிகுறிகள் தெரியும், சிலருக்கு தெரியாது. சிலருக்கு சாதாரணமாக ஏதோ ஒரு தடிமலுக்கான ஒரு அறிகுறி வந்தது இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த வேக்சின்கள் எல்லோருக்கும் ஒரே விதமாக செயல்படும் என்று சொல்ல முடியும். ஆம், இந்த நோய் அறிகுறிகள் வித்தியாசமாக ஏற்படுவதற்கு காரணம் ஒவ்வொரு உடம்பிலும் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி, அவர்கள் உடம்பில் உள்ள தன்மை, அவர்கள் உடம்பில் உள்ள நோய்கள் என்பவை காரணமாக இருக்கின்றன. ஆனால் வேக்சினை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்றது, இப்போ வேக்சினை நாங்கள் கொடுத்தால் அங்கு அந்த நோயை உண்டாக்காமல், அதாவது நோய் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர நோய் ஏற்பட்ட பின்னர்
அங்கு அதனை தாக்குவதல்ல. எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை எல்லோரிலும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உதாரணமாக ஆக்ஸ்ஃபர்ட் வேக்சினை எடுத்து பார்த்தால் அவர்கள் இதில் பல்வேறு விதமான மக்களை உட்படுத்தி இருக்கின்றார்கள். வயதானவர்கள், அதே போன்று பல்வேறு இனத்தவர்களையும் பாவித்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த ஃபைசர் பயோன்டெக் ரிசர்ச்சிலும் அந்த பல்வேறு இனத்தவர்கள், வயதானவர்களை பாவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த வேக்சின் ட்ரையல்களில் இவர்கள் மிக நோய்வாய்ப்பட்டவர்களை, அதாவது உதாரணம் வைத்துக்கொள்ளும் ஒரு 80 வயதானவர், நீரிழிவு நோய், ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி வருத்தம், இப்படி பல நோய்கள் உள்ளவர்களை அவர்கள் உட்படுத்தவில்லை. அதற்கு காரணம் என்னவெனில் அவர்களுக்கு இடைநடுவில் வேறு பிரச்சனைகள், அதாவது தங்களுடைய நோயினால் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த ரிசர்ச்சை கொண்டு செல்வது கடினமாக இருக்கும் என்ற காரணத்தினால். சரி, இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மருந்து தொடர்பான செய்திகள் பார்த்துக்கிட்டால் ஒரு திங்கட்கிழமை பைசர் நிறுவனம் அறிவித்தது இவருடைய மருந்து 91.5% வெற்றி அளிக்கிறது, பலன் அளிக்கிறது அப்படின்னு. அதற்கு பிறகு ஒரு வாரத்துக்குள் மொடர்னா நிறுவனம் அறிவித்தது எங்களுடைய மருந்து 94.5% எஃபெக்டிவாக இருக்கிறது. இப்ப இந்த மருத்துவ பொருட்களை தயாரிக்கின்ற மருந்துகளை தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டி அப்படி என்பது எப்பவுமே எங்களுக்கு தெரிகிறதோ தெரியாதோ இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது எத்தனை தூரம் இந்த வேக்சின் குறித்த உண்மைகள் வெளியில் வருவதை பாதிக்கும்? கட்டாயம் இந்த போட்டி இருந்து கொண்டுதான் இருக்கும். இது உண்மையில் நாடுகளுக்கு இடையில் கூட நாங்கள் போட்டிகளை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இங்கிலாந்தில் முதலாவது வேக்சினை இவர்கள் பெற்றுக்கொண்ட பின்னர் இங்கிலாந்தில் உள்ள அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லிவிட்டார், நாங்கள் தான் சிறந்த நாடு என்ற ஒரு வசனத்தை பாவித்து விட்டார். அமெரிக்கர்களுக்கு அது மிகவும் கடுமையாக பாதித்து அமெரிக்காவின் டாக்டர் ஃபவுச்சி அவருடைய இன்டர்வியூவில் கொஞ்சம் விமர்சனத்தை கூட தெரிவித்து விட்டார். அது அந்த கம்பெனிகளுக்கு இடையில் மாத்திரமல்ல, நாடுகளுக்கு இடையில் கூட இதில் போட்டி நிலவுவதை அவதானிக்கக்கூடியது இருக்கின்றது. ஆனால் அதற்காக இதனுடைய அந்த பாதுகாப்பு தன்மையோ, அதாவது சேஃப்டியோ, இதில் முக்கியம் என்னவென்றால் 2 விடயங்கள். இந்த வேக்சின் சரியாக வேலை செய்ய வேண்டும், அதாவது தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும். இரண்டாவதாக அது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அந்த 2 விடயங்களிலும் கம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார்கள். ஏனெனில் இது முழு உலகமும் அவதானித்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய பிழை நடந்தால் கூட இதனில் மிக பாரிய பாதிப்புகள் அந்த கம்பெனிகளுக்கு ஏற்படும். ஏனெனில் சில வேளை கம்பெனிகளை மூட வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம் அவர்கள் பொய் சொல்லியிருந்தால். அதுபோன்று இப்போ இங்கிலாந்தை பொறுத்தவரையில் MHRA என்று சொல்லுவோம், அந்த மெடிசின்ஸ் அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அவர்கள் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அவர்கள் இண்டிபெண்ட் குரூப், அதாவது அவர்கள் எந்த சம்பந்தம் இல்லாமல் பொதுவாக இருந்து பார்க்கக்கூடியவர்கள். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளை விட எத்தனையோ 100 மடங்கான தரவுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்த மருந்துகளை பற்றி. அவர்கள் மிக தெளிவாக அவற்றை ஆராய்ந்த பின்னர் தான் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த சேஃப்டி, அதாவது சேஃப்டியை பற்றி நான் நினைக்கின்றேன் பயப்பட தேவையில்லை. ஆனால் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த விடயத்திலும் சில வேளை நீண்ட காலங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். தற்போது ஒரு வாகனத்தை உற்பத்தி செய்கின்றோம், ஒரு புதிய டெக்னாலஜியை உற்பத்தி செய்கின்றோம், சில வேளை ஏதோ ஒன்று பிழைக்கின்றது, அவ்வாறு ஒரு பிழை வரலாம். ஆனால் அதற்கென்று எல்லாவற்றையும் சந்தேகித்து கொண்டே இருந்தோம் என்றால் உலகில் நாங்கள் வாழ முடியாது. எந்த நாளும் மாஸ்க் போட்டுக்கொண்டு, எந்த நாளும் சமூக இடைவெளியை பேணிக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அது மாத்திரமல்ல, உலகின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்றுவிடும். அதாவது மிக கடுமையான தற்போதே பாதிக்கப்பட்டு விட்டது. எனவே நாங்கள் ஒரு கம்ப்ரமைஸ் ஒன்று எடுக்க வேண்டிய நிலைமை கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் நான் இந்த வேக்சின்களை பற்றி தொடர்ச்சியாக அந்த ஆரம்ப காட்டத்திலிருந்தே தொடர்ச்சியாக நான் அவதானித்து கொண்டு வந்த விடயத்தில் இதில் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மிக நீண்ட உரையாடலாக இருந்தாலும் பயனுள்ள விஷயங்கள் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் இதுவரையும் இருந்த அத்தனை சந்தேகங்களையும் இந்த உரையாடல் நீக்கி இருக்கும் என்று நம்புகிறேன். மிக நன்றி. இந்த நேரத்தில் இவ்வளவு நேரத்தில் எங்களோடு செலவிட்டதற்காக. இறுதியாக இந்த அச்சத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஏதாவது உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவெனில், இந்த COVID-19 பற்றி மாத்திரமல்ல, பல்வேறு விடயங்கள். நான் நீரிழிவு துறையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்.
நீரிழிவு நோயை பற்றி, அது மாத்திரமல்ல பல்வேறு விதமான நோய்களை பற்றி பொய்களை பரப்புவர்கள் கூடுதலாக இருக்கின்றார்கள். அந்த பொய்கள் தான் கூடுதலாக சமூக வலைத்தளங்களில் பரவுகின்றன. எனவே நான் மிக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான், சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய இந்த செய்திகளை தயவு செய்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் ஷேர் செய்து விடாதீர்கள். இந்த ஷேர் செய்வதன் மூலம் நீங்கள் சமூகத்துக்கு பாரியதொரு துரோகத்தை இழைக்கின்றீர்கள். எனவே ஒரு விடயத்தை ஷேர் செய்வதன் முன்னர் இது சரியானதானா என்பதை ஒரு வைத்தியரிடமோ தெரிந்தவர்களிடமோ கொஞ்சம் விசாரித்து கொண்டு செய்யுங்கள். நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கிலோ வாட்ஸ்அப்பிலோ ஒன்று வந்தால் அதை நீங்கள் ஃபேக்ட் செக் என்று சொல்லக்கூடிய சில வெப்சைட்டில் இருக்கின்றன. அவற்றின் மூலம் செக் பண்ணி கொள்ள முடியும். எனவே இந்த பொய்கள் தான் இன்று கூடுதலாக சமூக வலைத்தளங்களில் பரவுகின்றன. இந்த சமூக வலைத்தளங்கள் உலகில் நான் நினைக்கின்றேன் நல்லவுகள் இருக்கின்றன, ஆனால் அதை விட பாரிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விடும் என்று நினைக்கின்றோம். எனவே அதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன்.